ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் வெளியான ஒரு பரபரப்பான தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். விஜய் சிஎம் ஆக போகிறாரு. யாரெல்லாம் அமைச்சர்கள் என்று ரெடியான லிஸ்டானது இப்போ முக்கிய துறையை நிர்வகிப்பது இவங்க தான் என்பது சில தகவல்கள் வெளியாகிருக்கு. வெளியான இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பகிர போகிறேன். தமிழ்நாடு சட்டசபையில் வென்ற நிலையில் விஜயின் அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மற்றும் விசுவாசமான நிர்வாகிகள் என கலவையான ஒரு குழுவை விஜய் தேர்வு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நேற்று நிகழ்ந்தது. பல சதாப்தங்களாக நிலவி வந்த இருமுனை போட்டியை உடைத்தெறிந்து நடிகர் விஜயின் தாவேகா அதாவது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தின் அரியணையை கைப்பற்றியிருக்கு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பலரும் எதிர்பாராத விதமாக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் சக்தியாக தாவேகா உருவெடுத்திருக்கு. எனினும் அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் சட்ட விதிகளின்படி ஒரு தொகுதியை ராஜினாமா செய்வார். இதன் மூலம் தற்போது 107 சட்டமன்ற உறுப்பினர்களோடு தாவேகா ஆட்சி அமைக்க தயாராகி வருகிறது. மறுபுறம் நீண்ட காலமாக தமிழக அரசியலை தீர்மானித்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக 73 இடங்களை பெற்று எதிர்க்கட்சி வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதேபோல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 53 இடங்களை பிடித்து தனது பலத்தை நிரூபித்திருக்கு. இந்த முடிவுகள் தமிழக மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய தலைமையை தேடியுள்ளனர் என்பதை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் இதே பரபரப்போடு தான் போயிட்டுருக்கு. ஸோ அரியணையில் விஜய் ஆட்சி அமைக்க ஆயத்தமாயிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருக்கு. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட உடனேயே தமிழகம் முழுவதும் தாவேகா தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க. பிறக்க போகக்கூடிய எல்லா உயிருக்குமே என்ற சமத்துவ கொள்கையோடு அரசியலில் காலடி எடுத்து வைத்த விஜய் முதல் தேர்தலிலேயே இமாலய வெற்றியை பெற்றிருக்கிறார். தற்போது ஆளுநரிடம் கடிதம் அனுப்பி ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். விஜயின் அமைச்சரவையில் இடம்பெற போகக்கூடிய முக்கிய புள்ளிகள் குறித்த தகவல்கள் கசிய தொடங்கி இருக்கு. ஸோ அமைச்சரவையில் இடம்பெற போகக்கூடிய முக்கிய முகங்கள் யார் யாருங்கிற லிஸ்ட்டும் வெளியாயிட்டிருக்கு. நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் படி விஜயின் அமைச்சரவை மிகவும் கவனமாக திட்டமிடப்படுவதாக தெரிய வருது. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் மற்றும் விசுவாசமான நிர்வாகிகள் என கலவையான ஒரு குழுவை விஜய் தேர்வு செய்துள்ளதாக தெரிய வருது. அதில் புசி ஆனந்தும் இருக்கிறார். கட்சியின் பொதுச் செயலாளராகவும் விஜயின் வலதுகரமாகவும் செயல்பட்ட புஜி ஆனந்திற்கு அமைச்சரவையில் மிக முக்கியமான துறை ஒதுக்கப்பட உள்ளதாக கூறப்படுது. கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்திய அவருக்கு உள்துறை அல்லது பொதுப்பணித்துறை போன்ற துறைகள் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அப்புறம் 2வது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்த அனுபவமிக்க மூத்த தலைவரான செங்கோட்டையன் கல்வித்துறை அல்லது வேளாண்மை துறையை கையாளக்கூடும் என்று சொல்லப்படுது. இவருடைய நீண்டகால அரசியல் அனுபவம் புதிய ஆட்சிக்கு பலம் சேர்க்கும் என்பது தெரிய வருகிறது. அதுக்கப்புறமா ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் வல்லவராக ஆதவ் அர்ஜுனாவுக்கு தொழில் அல்லது நிதி போன்ற முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெக்ஸ்ட் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் அருண்ராஜ் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு தகவல்கள் தொழில்நுட்பம் அல்லது செய்தி தொடர்பு துறைகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. அப்புறம் இளைய தலைமுறை மற்றும் விசுவாசிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இது தவிர கட்சியின் ஆரம்ப காலத்திலிருந்து விஜயுடன் பயணித்தவர்களுக்கும் திறமையான இளையவர்களுக்கும் அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட இருக்கு. சத்யபாமா, டாக்டர் பிரபு, மதுரை கல்லணை, நடிகர் ஸ்ரீநாத், பார்வேஸ், தஹிரா, ராஜ்மோகன், ஏசிஆர் சரவணன், விஜய் சரவணன் உள்ளிட்டோருடைய பெயர்கள் அமைச்சரவை பட்டியலில் அடிபட்டுருக்கு. இதில் மருத்துவம், கல்வி மற்றும் சமூக நலத்துறை போன்ற பொறுப்புகள் இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படலாம் என்பது கூறப்படுது.
குறிப்பாக கட்சியின் நீண்ட கால நண்பரான நடிகர் ஸ்ரீநாத் மற்றும் தாள்கள் தொழில்நுட்ப பிரிவில் சிறப்பாக செயல்பட்ட ராஜ்மோகன் ஆகியோருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்போடு லிஸ்ட்டுகள் வெளியாகிக்கிட்டே இருக்குது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் வெளியாகவில்லை. ஸோ அதெல்லாம் வெளியாகின உடனே கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். இதில் சபாநாயகர் யார் என்ற கேள்வி கண்டிப்பாக அனைவருக்கும் எழும். சட்டமன்றத்தை வழிநடத்த கௌரவமிக்க சபாநாயகர் பதவிக்கு இருவருடைய பெயர்கள் பலமாக பரிசீலிக்கப்பட்டு வருது. ஒன்று விஎஸ் பாபு அல்லது ஜேசிடி பிரபாகர் ஆகிய இருவரில் ஒருவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இவர்கள் இருவருமே சட்டமன்ற நடைமுறைகளை நன்கு அறிந்தவர்கள் என்பதால் புதிய அரசின் நிர்வாக திறனுக்கு இவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் என்று கருதப்படுது. ஸோ இவர்களில் யார் சபாநாயகராக வந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவிங்க. அதே போல் மக்களாகிய நம்மளுடைய எதிர்பார்ப்பு சவால்களும் இப்போ நிறையவே இருக்குது என்று கூட சொல்லலாம். தாவேகாவுடைய இந்த வெற்றி தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்திருக்கு. ஆட்சியுடைய பொறுப்பு என்பது பல்வேறு சவால்களை உள்ளடக்கியிருக்கு. 107 இடங்களோடு மைனாரிட்டி ஆட்சி அமைக்கக்கூடிய விஜய் மக்களுடைய அடிப்படை தேவைகளான கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, மாநில உரிமை ஆகியவற்றில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் என்பது அனைவருடைய பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கு. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் வலுவான எதிர்க்கட்சிகளாக செயல்பட உள்ள நிலையில் சட்டமன்றத்தில் விவாதங்கள் இனி அனல் பறக்கும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை. மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதற்கேற்ப தமிழகத்தின் அரசியல் களம் இப்போது ஒரு புதிய திசையை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கு. கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய கனவு நாயகனாக இருந்த விஜய் இப்போது தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்று மக்களின் நம்பிக்கை காப்பாற்றுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் இனி பார்க்க வேண்டும். 5 வருட ஆட்சி காலம் இருக்கு. இந்த ஆட்சி காலம் தொடருமா தொடராதாங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் தான் தெரிய வரும். ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்புமே ஒரு மாற்றம்தான். அந்த மாற்றம் இப்போ வலுவாக நிகழ்ந்துருச்சு. விஜய் சிஎம் அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருச்சு. இதில் யாரெல்லாம் அமைச்சர் அப்படிங்கிற லிஸ்ட்டும் கொஞ்சம் அடிப்பட்டதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த தாள்கள் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரல் ஆகிட்டுருக்கு. அதோடு காலையிலேருந்தே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயோடைய வீட்டில் நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைச்சர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அமைச்சர்கள் வர வர ஒவ்வொரு விஷயமாக வெளிவந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அப்டேட்டடாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை எல்லாமே தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.